நடிகை பூஜா ஹெக்டே எந்த ஒரு தமிழ் படத்துக்காகவும் செய்யாததை ரெட்ரோ படத்துக்காக செஞ்சிருக்காங்க. அந்த தகவல் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா முழுசா அந்த வீடியோவை பாருங்க. 2012ஆம் ஆண்டு மிஸ்கினோட இயக்கத்தில் வெளிவந்த ஜீவா நடிப்புல வெளிவந்த முகமுடிக்கிற திரைப்படத்து மூலமா தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் தான் நடிகை பூஜா ஹெக்டே. கிட்டத்தட்ட 13 வருஷம் கழிச்சு மறுபடியும் படத்துல நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழை தாண்டி ஹிந்தி, தெலுங்கு போன்ற மொழிகள்லையும் பல்வேறு படங்களை நடிச்சு பிஸியா தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. தற்போது முன்னணி நடிகர்கள்ல படத்துல நடிச்சிட்டு இருக்கிற பூஜா ஹெக்டே கார்த்திக் சுப்ராஜோட இயக்கத்துல ரெட்ரோ படத்துல சூர்யாவுக்கு ஜோடியா நடிச்சிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து விஜயோட கடைசி படமான ஜனநாயகன் படத்திலையும் முக்கிய கதாபாத்திரத்துல அவர் நடிச்சிட்டு வர்றாரு. இந்த நிலையில இந்த படத்துக்காக நடிகை பூஜா ஹெக்டே செஞ்சுள்ள செயல் பலரையும் ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருக்கு. அப்படி என்னதான் செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ரெட்ரோ படத்துக்காக பூஜா ஹெக்டே தமிழ்ல டப்பிங் பேசியிருக்கிறாங்க. அவர் தமிழ்ல டப்பிங் பேசியிருக்கிறது இதுதான் முதல் முறை. இதுக்கு முன்னாடி நடிச்சிருக்கிற முகமுடியா இருக்கட்டும், பீஸ்டாக இருக்கட்டும், இந்த படங்கள்லாம் அவருக்கு குரல் கொடுத்தது வேற ஒருத்தர். ஆனா இதுதான் முதல் முறையா அவரு தனக்காக தன்னுடைய சொந்த குரல்லையே டப்பிங் செஞ்சிருக்காரு. 2012 வெளியே வந்திருந்த முகமுடி திரைப்படத்துல அவர் நடிச்சிருந்தாலுமே அதன் பிறகு கிட்டத்தட்ட 13 வருஷம் கழிச்சு இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த திரைப்படத்துக்கு ரெட்ரோ திரைப்படத்துக்கு தான் அவரு தன்னுடைய சொந்த குரல்ல தமிழ்ல டப்பிங் பேசியிருக்காரு.